ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் மதுரை ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து ரேணுகா பேசுறேன். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வண்டியில டேஷ்போர்ட்ல வார்னிங் சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஸோ, அந்த வார்னிங் சிம்பிள்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அத பத்தியும், அப்புறம் டிரைவர் சீட்ல ரைட் சைட் டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த டோர்ல ஸ்விட்சஸ்லாம் இருக்கு. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதையும், மழை பெஞ்சா வைப்பர நம்ம யூஸ் பண்ணணும். அந்த வைப்பர எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்புறம் இண்டிகேட்டர் போடணும். இந்த இண்டிகேட்டர்ல வந்து ஹெட்லாம்ப் ஸ்விட்சஸ் இருக்கு. அந்த எப்படி ஹெட்லாம்ப் ஸ்விட்சஸ் ஆப்ரேட் பண்றது? அப்புறம் ஏசி ஆன் பண்ணோம்னா, அந்த ஏசி எந்த மாரி அ நம்ம ஃபேஸுக்கோ, காலுக்கோ வர மாரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சுவிட்சஸ் தெரியுதுங்களா? அந்த எல்லோ தெரியுது பாருங்க மேடம். அது வந்து இன்ஜின் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பேட்ரி. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த லைட் எரியுதுன்னா நமக்கு வந்து பேட்ரி பிரச்சனையாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜஸ் ஆகுது, இல்லை ஆயில் வந்து நம்ம மறுபடியும் போடணும் அப்படின்ற டைம் வந்துச்சுன்னா அந்த சிம்பிள் காட்டும். இப்போ டோர் ஓப்பன் பண்ணியிருக்கனால அந்த சிம்பிள் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சீட் பெல்ட் போடாததுனால அது உங்களுக்கு வார்ன் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் கம்ப்ளைண்ட் இருந்தால் உங்களுக்கு வார்ன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே தானே பார்த்தோம் நம்ம இவ்வளோ நேரமும். இது வந்து ஆர்பிஎம் மேடம். ஆர்பிஎம்ன்றது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டால் 0 to 10 போகணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ரெவல்யூஷன் பெர் மினிட். நீங்கள் என்ன தான் வேகம் கொடுத்தாலும் என்ன செய்யும், வண்டி அந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு தான் போகும். செகண்ட் கியருக்கு 20, தேர்ட் கியருக்கு 30, இப்படி ஒவ்வொரு கியருக்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்டர் படி தான் நம்ம கியர் போடுறோம். ஸோ அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும், அந்தந்த கியருக்கு ஏற்ற ஸ்பீட் நம்ம கரெக்டாக போட்டோம்னா அந்த ஆர்பிஎம் 0 to 1, 1.5, 2 இதுக்குள்ளேயே தான் இருக்கும் இந்த ரேஞ்சு. எப்போ இது முள்ளு ஏறும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு செகண்ட் கியர் போட்டு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் அழுத்துறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆர்பிஎம் என்ன ஆகும், 5, 6ன்னு ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ பெட்ரோல் ஃபியூல் கிடைக்காது நமக்கு. ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குது, இது ஸ்பீடாமீட்டர். அடுத்து கீழே இருக்க இஎஃப் வந்து பெட்ரோல் ஃபியல். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் இருக்குங்களா, இது பிரேக், ஹேண்ட் பிரேக் உரியது சிம்பிள். இது எல்லாமே என்ன செய்யக்கூடாது, வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே எரியக்கூடாது. கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே எந்த சிம்பிள் எரியுது உங்களுக்கு, நம்ம டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த சிம்பிள் எரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடலை, அது எரியுது. இப்போ பார்த்தா ஹேண்ட் பிரேக் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபுட் பிரேக்கை மிதிச்சுட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள், மேலே தூக்கி. ஓகே, அப்போ ஆஃப் ஆயிடுச்சிங்களா. இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே எரியக்கூடாது. அப்படி ஆஃப் ஆகுது, ஆஃப் ஆகாமல் எரியுதுன்னா அப்போ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இதுதான் வந்து என்னென்னா, நம்ம இண்டிகேட்டர் போடுறோம். மேலே தள்ளுனா லெஃப்ட் க்ரீன் கலரில் எரியுதுங்களா, கீழே தள்ளுனால் ரைட்டு. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் எல்லோ கலரில் தெரியும். நீங்கள் பிரேக் மிதிக்கிற ஒவ்வொரு டைமிங்கில் ரெட்லாம் பின்னாடி எரியும். இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் தெரியுது, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லோ கலரில் தெரியும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மொனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொனை இருக்குது பாருங்கள், இந்த இதுக்குள்ளே கொண்டு வரல, ஒரு மாதிரி லைட் மாதிரி அப்படி கூட இருக்குங்களா, இதுதான் நம்ம ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறது. இது ஆஃபில் இருக்குது இந்த ஆரோ மார்க்கு. இப்போ நீங்கள் மேல் தூக்கி திருப்பினீங்கன்னா இது வந்து ஃபாக் லேம்ப்பு. ஹெட்லாம்ப் கீழே உள்ள சின்ன லேம்ப் எரியும். அடுத்து மேலே திருப்பினீங்கன்னா இது ஹெட்லாம்ப்பு. இப்போ இங்கே என்ன லைட் எரியுது, நான் ஃபாக் லேம்புக்கு எதுவும் எரிஞ்சதுங்களா, அந்த க்ரீன் கலரில் எரியுதுங்களா, இது ஃபாக் லேம்புக்கு. ஹெட்லாம்ப் ப்ளூ கலரில் எரியுமே காணும், இந்த எரியுதுங்களா. ஸோ பவராக எரியுது ஹெட்லாம்ப். ஓகேங்களா. நீங்கள் டிம் அண்ட் பிரைட் பண்ணணும், நான் நைட் ட்ரைவ் பண்ணுறேன், எனக்கு டிம் அண்ட் பிரைட்னா இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்கள் ஃபேஸ் பார்த்து நீங்கள் அப்படி அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது, இதை நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இதை இந்த ஆரோவை 2 தடவை டவுன் பண்ணால் போதும், ஆஃப் ஆகிக்கிறோம். இதை நான் அப்படியே இதை ஆஃப் பண்ணாமல் கீ ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நைட் டைம்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்லாம்ப் எரியுதுன்னு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், பகல் டைத்தில் தெரியாது. ஸோ அப்படியே இறங்கி போனோம் அப்படின்னா என்ன ஆகுனா பேட்ரி டவுன் ஆயிரும். சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு மிஸ்ட்டு, ஆஃப், இன்ட்டு, லோ, ஹை அப்படி ஒவ்வொன்றா இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து வைப்பர் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம், ஏன்னா இப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் தூசியாக இருக்கும், கோடு விழுக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா, தண்ணி முன்னோக்கி தள்ளிங்கன்னா உள்ளே இருந்தே தண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்துங்க, ஸ்டேரிங்கை காட்டுங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து ஒவ்வொரு விஷயம், இப்போ நீங்கள் க்ரூஸ் பற்றி கேட்டிங்க, இதை ப்ரெஸ் பண்ணிட்டா வண்டி என்ன செய்யாது, நம்ம லைனுக்குள்ளே ட்ரை ஆகும், அடுத்தவங்க லைனுக்கு போகாது. ஸோ இது ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இதை கேன்சல் பண்ணிட்டு அது ரிலீஸ் ஆகிக்கிறோம்.
ஸோ நம்ம ரேடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொரு விஷயமும் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, ரேடியோ சேனல் மாற்றுறது, மொபைலில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை மியூட் பண்ணிக்கலாம். அடுத்து மோடு, ஓகேங்களா. இது ஹாரன். ஸோ இங்கே டோரை கட்டுங்க. ஸோ இங்கே டோரில் பார்த்தீங்கன்னா வைப்பர், சாரி இது லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இது நீங்கள் ஆரம்பத்தில் என்கிட்ட கேட்டீங்க இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த எல் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்கு, ஆர் அதே மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு நம்ம இதை ரொட்டேட் பண்ணோம்னால் மிரரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி மேலே கீழே ஆட்டோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். இதே இது ரைட் சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரைட் இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணால் மிரர் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். ஸோ இங்கே வந்து இன்ட்டுன்னு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இன்ட்டு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிரைவர் சீட்டில் ஒர்க் ஆகும், அந்த பேசஞ்சர் சீட்டு வேலை செய்யாது, இந்த இன்ட்டு மார்க்கு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பேசஞ்சர் சீட்டு பேக் சைட் சீட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி உட்காந்தோன்னே டோர் லாக், அன்லாக் பண்ணிக்கிறது. இது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் டோர் லாக்கு, கீழே பண்ணுறது அன்லாக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கியர் காட்டுங்க. ஓகே, கியரில் டோட்டலாக 5 கியர்ஸு, 1 ரிவர்ஸ் கியர். இதை நம்ம போகிறப்ப எப்படி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பண்ணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து ஏசி மோடாக காட்டுங்க. கீழே அந்த பட்டன்ஸ். ஸோ அந்த பட்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வால்யூம் வேணுமோ எவ்வளோ ஏசி வேணுமோ அப்படின்றத நம்ம மாற்றிக்கலாம். அது நார்மலாகவே எல்லாத்துக்கும் அது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் இருக்குது, ரெட்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு ஏசி எப்படி வருது, கூலிங்காக வருது. இதே ரெட்டை மாற்றுங்க, ரொட்டேட் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது ஹீட் ஆகும். இது வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுவே ரொம்ப நேரம் வரை ஹில் ஸ்டேஷனில் ட்ரை பண்ண முடியாது நம்ம அப்படியே உட்காந்துட்டு. ஸோ அதனால் மறுபடியும் மோட மாற்றணும். டவுன் பண்ணுங்கள், அந்த ப்ளூ கொண்டு வாங்க. ஓகே, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா மிரரையுமே க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து வேற ஒரு விஷயமா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.